உங்களோட கதைகள் மட்டும் எப்படி சார் கனெக்ட் பண்ணிக்கிற மாதிரியே இருக்கு? இல்லை, அதான் சொல்கிறேன். நான் நிறைய ஆடியோ லான்ச்சில் சொல்லியிருக்கேன். ஆ, என்னுடைய ஃப்ரெண்டு வந்து தேனீஸ்வரன்ட்டு கேமராமேன். அவரை யதார்த்தமாக சொன்னார், எல்லாருமே ஸ்டெதஸ்கோப்பில் கதைகளை தேடிட்டு இருக்காங்க, நம்ம காலு கீழேயாவே அவ்வளோ கதைகள் கதைகள் கிடைக்குது. இருக்கு. ஸோ அதுதான் உண்மை. நம்மை சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்கள், நம்ம சந்திக்கிற மனிதர்கள், நம்மளை சந்திக்கிற மனிதர்கள், இப்படி ஒவ்வொருத்தவங்களுக்கு பின்னாடி ஒரு கதை இருக்குது. நிறைய அஹ், பேர்கிட்ட வந்து அஹ், பேசுறதுக்கே ஆள் இல்லாமல் எத்தனையோ மனிதர்கள் இருக்காங்க. உட்காந்து பேசுனோம்னா நமக்கு கதை கிடைக்கும். ஸோ அந்த பேசுறதுக்கான ஸ்பேஸை வந்து இங்கே நம்ம வந்து ஃபேமிலியில் நிறைய பேர் நம்ம கொடுக்க மாட்டேங்கிறோம், வயசானவங்கள்ட்ட எல்லாம். ஸோ அதனால் எனக்கு கொஞ்சம் வித்தியாசமாக தோணக்கூடிய மனிதர்கள்ட்ட எல்லாம் நான் பேசுவேன். ஓ, ஸோ அவங்களுக்கு பின்னாடி அவங்க story ஏதோ ஒரு பேக் ஸ்டோரி இருக்கும். அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக குருவி சேர்க்குற மாதிரி சேர்க்கறது தான். அதெல்லாம் ஸ்டோரேஜ் ஆகிட்டே இருக்கும். அப்புறம் நம்ம படிக்கிறது, நம்ம பார்க்குறது, நமக்கு ஒரு சமுதாயத்தில் ஒரு கோபம் வரும், அந்த கோபத்தோட வெளிப்பாடாக ஒரு கதை வரும். இது எல்லாமே சேர்ந்தது தான்.